This video sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயந்தான். எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா டெல்லி பழைய கார்களை சொற்ப விலைக்கு தமிழகத்தில் வாங்க முடியுமா, என்ன நடைமுறை, இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லியில் காற்று மாசு அளவை கட்டுப்படுத்தும் விதமாக 10 ஆண்டுகளுக்கும் மேலான டீசல் கார்களையும் 15 ஆண்டுகளுக்கும் மேலான பெட்ரோல் கார்களையும் பயன்படுத்த அந்த மாநில அரசு கடந்த ஜூலை 1 முதல் தடை விதித்தது. டெல்லியில் தடை செய்யப்பட்டுள்ள வாகனங்களின் பட்டியல் மொத்தம் 62 லட்சம் வாகனங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டது. ஆனால் மக்களிடையே எழுந்த கடும் எதிர்ப்பு காரணமாக இந்த உத்தரவை விலக்கிக் கொள்வது குறித்து பரிசீலித்து வருவதாக மக்கள் வாகனங்களை பறிமுதல் செய்ய மாட்டோம் எனவும் டெல்லியின் சுற்றுச்சூழல் அமைச்சர் மன்சிந்தர் சிங் சிர்சா கூறியுள்ளார். ஆனால் அதற்கு முன்பே டெல்லியில் தடை செய்யப்பட்ட பழைய கார்களை குறைந்த விலைக்கு வாங்கி வெளிமாநிலங்களுக்கு விற்பனை செய்வதாக விளம்பரங்கள் அதிகரித்தன. டெல்லியிலிருந்து விலை மதிப்புள்ள கார்களை தமிழகத்தில் வாங்கி விற்பனை செய்யும் தொழிலும் சூடு பிடித்துள்ளது. இந்த தடை விலக்கப்பட்டாலும் அங்கிருந்து விலை மதிப்புள்ள கார்களை விற்கும் வர்த்தகம் குறையாது என்கின்றனர் பழைய கார் விற்பனையாளர்கள். இவ்வாறு வாங்கப்படும் கார்களை இங்கு மறுபதிவு செய்வது எப்படி, அதற்கு ஆகும் செலவு எவ்வளவு என்பதை விளக்கும் போக்குவரத்து துறை அலுவலர்கள், கார் விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர் அமைப்பினர் இந்த வாகனங்களை வாங்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியவற்றையும் சுட்டிக்காட்டுகின்றனர். காற்றுத்தர மேலாண்மை ஆணையத்தின் அறிவுறுத்தலை தொடர்ந்து கடந்த ஜூலை 1 முதல் இந்த தடை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனால் பழைய வாகனங்களுக்கு பெட்ரோல், டீசல் விற்பனை நிலையங்களில் எரிபொருள் மறுக்கப்பட்டது. பல வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அண்டை மாநிலங்களிலிருந்தும் 10 ஆண்டுகளுக்கும் மேலான டீசல் வாகனங்களும் 15 ஆண்டுகளுக்கும் மேலான பெட்ரோல் வாகனங்களும் டெல்லிக்குள் வராமல் வெளியில் நிறுத்தப்பட்டன. இதனால் சரக்கு போக்குவரத்து, பொதுமக்கள் அன்றாட அலுவல் என பலவும் பாதிக்கப்பட்டன. இதனால் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அதன் காரணமாக இந்த உத்தரவை நிறுத்தி வைக்கப் போவதாகவும் மக்களின் வாகனங்களை பறிமுதல் செய்ய மாட்டோம் எனவும் சுற்றுச்சூழல் அமைச்சர் மன்சிந்தர் சிங் சிர்சா இந்த தடை நடவடிக்கையை வாகனங்களின் வயது அடிப்படையில் செய்யாமல் மாசு வெளியீட்டை அதிகமாக மேற்கொள்ளும் வாகனங்கள் அடிப்படையில் செய்வது குறித்தும் பரிசீலிப்பதாக கூறியுள்ளார். ஆனால் காற்றுத்தர மேலாண்மை ஆணையமும் தேசிய பசுமை தீர்ப்பாயமும் பழைய வாகனங்களை தொடர்பாக அடுத்த என்ன உத்தரவை பிறப்பிக்கும் என்பது குறித்து மக்களிடம் ஒரு குழப்பம் காணப்படுகிறது. ஏனெனில் டெல்லியிலும் அதன் அண்டை மாநிலங்களிலும் உள்ள தேசிய தலைநகர மண்டலத்திற்குட்பட்ட மாவட்டங்களில் NCR டிஸ்ட்ரிக்ட்ஸ் உள்ள பழைய வாகனங்களுக்கு ELVS கடந்த 2015ஆம் ஆண்டிலேயே தடை விதித்தது தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பை.